அனைவருக்கும் வணக்கம். முதலில் மட்டக்களப்பு உயர் தொழில்நுட்ப கல்லூரியை தெரிவு செய்து விண்ணப்பங்களை சமர்ப்பித்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் எமது நன்றியையும் வணக்கத்தையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விண்ணப்பித்த மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சை எதிர்வரும் 20 ஆகஸ்ட் காலை 8:30க்கு பகுதி நேர மாணவர்களுக்கும் 10:30 இருந்து 4:30 வரை முழு நேர மாணவர்களுக்கும் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் இடம்பெறும். அதன் பின்னர் 21ஆம் தேதி HNDA மாணவர்களுக்கு காலை 8:30க்கு பகுதி நேர மாணவர்களுக்கும் காலை 10:30 இருந்து 4:30 வரை முழு நேர மாணவர்களுக்கும் அதேபோல் எதிர்வரும் 22ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு HND IT மாணவர்களுக்கு அதாவது பகுதி நேர மாணவர்களுக்கு மற்றும் 10:30 இருந்து 4:30 வரை HND IT முழு நேர மாணவர்களுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இடம்பெறும். ஆகவே அனைத்து மாணவர்களும் குறிப்பிட்ட திகதிகளில் கட்டாயம் சமூகம் தர வேண்டும். சமூகம் தராமல் அவர்கள் தங்களது பதிவுகளை மேற்கொள்ள முடியாது. பதிவுகள் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக இடம்பெறும். உரிய ஆவணங்கள் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நான் குறிப்பிடும் ஆவணங்கள் அனைத்திலும் ஒரிஜினல் மற்றும் போட்டோகாபி பிரதி கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும். முதலாவதாக பர்த் சர்டிபிகேட், இரண்டாவதாக நேஷனல் ஐடென்டி கார்டு, O-level மற்றும் A-level பரீட்சை பெறுபவர் கிராம நிலதாரியிடம் சென்று உங்களது வதிவிடத்தை உறுதிப்படுத்தும் ஒரு சான்றிதழ் மற்றும் கட்டாயம் மாணவர்கள் அனைவரும் தங்களது பாடசாலை விடுகை பத்திரம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அத்துடன் HND-A மாணவர்கள் கிரீன் கலர் பைல் மற்றும் பைல் ட்ராக், அதே போல HND-E மாணவர்கள் பின் கலர் பைல் மற்றும் அதுக்குரிய பைல் ட்ராக், அடுத்ததாக HND-E மாணவர்கள் yellow கலர் பைல் மற்றும் பைல் ட்ராக் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அத்துடன் மாணவர்கள் லைப்ரரி டிபாசிட் 500 ரூபாய், ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டிக்காக 400 ரூபாய் கொண்டு வர வேண்டும். முழு நேர கற்கை நெறிகள் அனைத்தும் இலவச கற்கை நெறிகளாகவே இடம்பெறும். மாணவர்கள் எந்த ஒரு பணத்தையும் அதுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்லாமல் முழு நேர மாணவர்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களுக்கு மகாபுல புலமை பரிசில் வழங்கப்படுவதுடன் அரசாங்கத்தினால் அவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதிகளும் செய்து தரப்படும். அதற்கான சீசன் டிக்கெட் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே முழுநேர மாணவர்கள் எந்த விதமான பணத்தையும் பதிவுக்காக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் லைப்ரரி டிபாசிட் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டி கார்டுக்கு 400 ரூபாயும் செலுத்த வேண்டும். பகுதி நேர மாணவர்கள் HND-A மாணவர்கள் அவர்களது செமஸ்டருக்கு 17,000 ரூபாய் காசு கொண்டு வர வேண்டும். அதே போல HND-E மாணவர்கள் 17,000 ரூபாய் ஒரு செமஸ்டருக்கு காசு கட்ட வேண்டும். அதே போல HND IT மாணவர்கள் ஒரு செமஸ்டருக்கு 30,000 ரூபாய் காசு கட்ட வேண்டும். ஆகவே இது மிகவும் குறைந்த கட்டணம் அரசாங்கத்தினால் அறவிடப்படுகின்றது. அதே போல 10,000 ரூபாய் பணத்தினை அவர்கள் ரீஃபண்டபிள் டிபாசிட்டாக அவர்கள் செலுத்த வேண்டி உள்ளது. இவ்வளவுதான் அவர்கள் நேர்முக பரீட்சை தினத்தில் கொண்டு வர வேண்டிய பணத்தொகை. சிஸ்டம் வெரிஃபிகேஷன் அது மாத்திரமில்லாமல் சிஸ்டத்தின் ஊடாக பதிவுகள் இடம்பெறுவதால் உரிய உங்களது பணத்தொகையினை கட்டி அன்றே உங்கள் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட தினம் உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் வங்கி அலுவலர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் மக்கள் வங்கி நிறுவனத்தில் காணப்படுவதால் நீங்கள் அந்த இடத்திலேயே உங்களது பணத்தொகையினை கட்டி நீங்கள் பதிவுகளை அந்த இடத்திலேயே மேற்கொள்ள முடியும். பகுதி நேர மாணவர்களை பொறுத்தவரையில் பதிவுகளை மேற்கொள்வதானால் நீங்கள் தொழில் புரிவதற்கான சேவிஸ் சர்டிபிகேட் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் சில மாணவர்கள் சுயதொழிலில் ஈடுபடுவர்களாக காணப்படுகின்ற பொழுது நீங்கள் சுயதொழிலில் ஈடுபடுவதை குறிப்பிட்ட உங்களது கிராம நிலதாரி உறுதிப்படுத்திய சான்றிதழை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்குரிய நேர்முக பரீட்சைக்குரிய கடிதங்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பிய இமெயிலின் ஊடாக அதனை பார்வையிட முடியும். நீங்கள் இன்டர்வியூக்கு வரும் பொழுது உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த இமெயிலில் அனுப்பப்பட்ட கடிதத்தில் ஒரு பிரதியை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். ஆகவே உரிய காலத்தில் உரிய நேரத்தில் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் நீங்கள் அதே தினத்தில் வந்து பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே விண்ணப்பங்களை சமர்ப்பித்த மாணவர்களது விண்ணப்பங்கள் இங்கு அலுவலகத்தில் உள்ளது. மாணவர்கள் பேங்க் ஸ்லிப் மற்றும் விண்ணப்பங்களை இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். பேங்க் ஸ்லிப் ஒரிஜினல் அனுப்பாத மாணவர்கள் கட்டாயம் உங்களது ஒரிஜினல் பேங்க் ஸ்லிப்பை கொண்டு வரவும். HND-E மற்றும் HND IT கற்கை நெறிகளை பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான விண்ணப்பங்கள் 500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் செலக்ஷன் கிரைடீரியா அடிப்படையில் HND IT பொறுத்தவரையில் ஒரு மாணவன் O-level IT ஒரு பாடம் எடுத்திருந்தால் அல்லது O-level மேத்தமெட்டிக்ஸ் B அல்லது A இருக்குமேயானால், அதே போல் ஆங்கிலம் A அல்லது B இருக்குமேயானால் அவருக்கு மார்க்ஸ் கூட இருக்கும். அவ்வாறுதான் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார். ஆகவே செலக்ஷன் கிரைடீரியாவை சரியாக பூர்த்தி செய்கின்ற மாணவர்களுக்கு தெரிவு கிடைக்கின்றது. மீண்டும் மட்டக்களப்பு உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உங்கள் எதிர்காலத்தை வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.